ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான ஆட்டு ஈரல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகத்தை நல்லா வேக விடலாம். நல்லா வதங்கின உடனே இதில் 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே இதில் 250 கிராம் ஆட்டு ஈரல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஆட்டு ஈரலை நல்லா வேக விடலாம். தண்ணீர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஆட்டு ஈரல் வேகும் போதே தண்ணியாக வெளிவரும், அதிலே நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஆட்டு ஈரல் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூளை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா பொருட்களை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கெட்டியாக கிரேவி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சுவையான ஆட்டு ஈரல் கிரேவி தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.